ரகண பவச ரர 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 ர ரிகண பவச ரிரி 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 பிண பவசரவண பீரா நமோ நம திப பசரவண நிர நிர நிரண வசர ஹண பவர்க ரர ரர முருகா முருகா பக்கு கேவ்ல முருகரை பார்க்க வந்திருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட 140 அடி உயரத்துல இருக்கிற முருகரை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஸோ உள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பக்கு கேவ்னா என்ன, இதோட ஹிஸ்டரி என்ன, நம்ம முருகர் எப்படி இங்க வந்தாருங்கிறத சின்ன ரீகாப்பா பார்த்துடலாம். இந்த கேவ்லாம் வந்து கிட்டத்தட்ட 400 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டதுங்க. இது லைம் ஸ்டோன், அதாவது சுண்ணாம்புக்கல் மூலியமா உருவாக்கப்பட்ட கேவ் இது. இது மனிதர்கள் முதல்ல கண்டுபிடிச்ச எப்போ பார்த்தோம்னா 1878ல ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாங்க. 1890ல தம்பி பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்காரரு இங்க ட்ரேடரா உள்ள வந்தவர். அவர் தான் வந்து இங்க அவர் கனவுல வந்து முருகரோட இது இங்க இருக்கிற மாதிரி வரும். பிளஸ் ஒரு கேவ்ல வந்து ஒரு முருகரோட வேல் வந்து இருக்க ஷேப்ல இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து முருகரோட கோயிலை வந்து 1890ல கட்டினார் அவரு. அண்ட் 1920ல வந்து இங்க இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் உருவாக்குனாங்க. முதல்ல உருவாக்குன ஸ்டெப்ஸ் வந்து உட்டன் ஸ்டெப்ஸ். 1930ல வந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கான்கிரீட் ஸ்டெப்ஸா மாத்தி கலர்ஃபுல்லா மாத்திருக்காங்க இதை. அண்ட் 2006ல தான் வந்து முருகரோட ஸ்டாச்சு இங்க வச்சிருக்காங்க. அப்போ 2006ல வந்து 140 அடியில உருவாக்கப்படுது. உலகத்திலே டாலஸ்ட் ஸ்டாச்சு, இந்த ஹிந்து காட் ஸ்டாச்சு வந்து இதுவாக தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு டேட்ல இது வந்து 8th டாலஸ்ட். பட் அப்போ அதுதான் டாலஸ்ட்ங்கிறது. இப்போ ஃப்ரைடே அன்னைக்கே வந்து பயங்கர கூட்டமா இருக்கு. பட் தைப்பூசம் அன்னைக்கெல்லாம் வரும்போது ஃபுல் கூட்டமா இருக்கும். அப்படியே நம்ம பழனியில இருக்க ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ முருகர் அருளால இன்னைக்கு மலேசியால வந்து முருகரை பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா. பாதிதான் நடந்து வந்திருக்கோங்க. நல்ல விஷயம் என்ன மீன்ஸ் மழை பெய்யல, காலையிலேருந்து நல்ல மழை. கரெக்டாக கோயிலுக்கு வர டைமில் மழை நின்றுச்சு. தேங்க்ஸ் முருகா. ஸோ நான் அந்த குகைக்குள்ளெல்லாம் போயிட்டு முருகரை தரிசிக்க போகிறோம். இந்த கோயில் கட்டினது ஸோ கிட்டத்தட்ட 1890ல் கட்டின கோயில் இது. ஸோ 135 வருஷம் முன்னாடி கட்டின கோயில். போய் முருகரை பார்க்க போகிறோம். சந்தோஷமா இருக்குங்க. பழனிக்கு பல வாட்டி போயிருக்கோம். என் சொந்த ஊரே பழனி தான். எங்கள் அப்பாவோட சொந்த ஊர், எங்கள் அப்பா பிறந்த ஊர்லாம் பழனி தான். ஸோ அவரோட அருளால் முருகரை பார்க்க வந்திருக்கோம். ஓம் முருகா. செம்ம. காலையில் மாஸ்கை பார்த்துட்டு வந்துட்டு இப்போ கோயில். சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. ஒரு நைஸ் கிளைமேட். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா. முருகரும் தம்பி, நானும் தம்பி. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கு. அப்படி ஸோ லாட் ஆஃப் கனெக்ஷன்ஸ். நம்மளோட ஹிந்து காட்ஸ் எல்லாமே வந்து மித்திக்கல் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக வந்து உள்ளுக்குள்ளே போய் ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா முருகருக்கு பின்னாடி ஹிஸ்ட்ரி என்ன மீன்ஸ், அவர் ஒரு போர் வீரர். அவர் அந்த காலத்தில் ஒரு போர் வீரராக இருந்திருக்காரு, போர் தளபதியாக இருந்திருக்காரு, தலைவராக இருந்திருக்காரு. 6 படைகள் இருந்திருக்கு. அதனால தான் அவர் பேர் தான் 6 படை வீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இஸ் பேசிக்கலி வாரியர்.
முருகரை பார்க்க வந்துட்டோங்க. நானூறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட குகை. இந்த குகைக்குள்ள ஐயன் முருகன் அவரோட கோயில். சூப்பர். ஸோ கீழே வந்து வெறும் முருகர் மட்டும், மேலே வந்து முருகரோட அப்பா நடராஜர் ப்ளஸ் முருகரோட வைஃப்ஸு வள்ளி தேவையான 3 பேருமே இருக்கிற மாதிரி, முருகர் வள்ளி தேவையான 3 பேருமே இருக்கிற மாதிரி ஷைன் வந்து இந்த கோயில் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அப்படியே ஓப்பன் ஸ்பேஸ் தாங்க இது. இந்த குகைக்கு மேலே அப்படியே ஓப்பன். ஸோ மழைலாம் பெஞ்சிச்சுன்னா ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக தண்ணி தாங்க. கரெக்டாக காலையில் ஆரம்பிக்கும் போது தண்ணி. பட் நல்ல விஷயம் என்னன்னு நம்ம கோயிலுக்குள்ள வரும்போது எக்ஸாக்டாக மழை நின்றுச்சு. இது வரைக்கும் மழை இல்லை. ஸோ அதுவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஃபுல் மழை பெஞ்சிச்சுன்னா அந்த மழை ஏறுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். பட் நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கரெக்டாக அமைச்சு கொடுத்துட்டார் முருகர். ஸோ அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். இப்போ அடுத்தது அப்படியே கீழே போனோம். கீழே போனால் நிறைய கோயில் இருக்குங்க. இந்த பக்கம் வந்து சிவனோட கோயில் இருக்கு, அம்மன் கோயில் இருக்கு. ஸோ கீழே நிறைய குட்டி குட்டி கோயில்ஸ் இருக்கு. இந்த மேலே வரும்போது தான் முருகரோட கோயில். முருகரோட கோயில் கீழே வந்தாச்சு. ஒரு கோயில். ஸோ இதோட இந்த லாக் முடிஞ்சிச்சு. ஸோ முருகரோட தரிசனம் அருமையாக இருந்துச்சு. ரொம்ப கனெக்டடாக இருந்துச்சு. ரொம்ப கனெக்டடாக இருந்துச்சு. ஐ ஹோப் உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும், உங்களுக்கும் அது கனெக்டாக இருக்குன்னு நம்புகிறேன். அது பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் பாலாஸ் டிராவல் வீலாக். ஸோ பக்கு கே லார்ட் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா, அரோகரா.